ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இதுக்கு முன்னாடி நம்ம 59வது ஸ்லோகத்தில் நம்மளோட சென்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அடங்குன்றதை பார்த்தோம். அதாவது ஆத்ம தர்சனம், ஆத்மாவை ட்ரூவாக ரியலைஸ் பண்ணோம்னா நம்மளோட சென்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும்னு. இப்போ அடுத்து 60வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கைண்ட் ஆஃப் இதனோட கண்டினியூவேஷன் மாதிரி தான். அதாவது இந்த 59, 60, 61வது ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகங்களும் கனெக்டடாக இருக்கும். இது 3த்தை பார்த்துட்டோன்னா ஃபைனலாக நமக்கு அவுட்கம் என்ன, பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னு தெளிவாக புரிஞ்சிடும். 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. விபஷ்சிதஹ, விபஷ்சிதஹனா பகுத்தறிவு இருக்கிறவங்க, அதாவது விவேக ஞானம். பகுத்தறிவுனா எதை எடுத்தாலும் நான் கேள்வி கேட்பேன்றது இப்போ சொல்கிற மாதிரி பகுத்தறிவு இல்லைங்க. பகுத்தறிவுனா பிரித்து தெரிஞ்சுக்கிறது, அதாவது ஆத்மா வேற, இந்த உடம்பு வேறன்னு பிரித்து தெரிஞ்சுக்கிறது. இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்ட்டு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது இல்லையா? அதைத்தான் உண்மையாக பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்றது பகுத்தறிவு கிடையாது. அது இப்போ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. எனிவே, ஸோ விபஷ்சிதக பகுத்தறிவு இருக்கிறவங்க, யததக நல்ல முயற்சி எடுக்கிறவங்களா இருந்தாலும் கூட, அப்படி இருந்தாலும் கூட, புருஷஸ்ய புருஷனை இந்த இடத்துல புருஷன் அந்த மீனிங் கிடையாது. இங்கே இடத்துல ஒரு ஜீவாத்மா ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க, இப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல கௌந்தேயனா குந்தி புத்திரனே, அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறாரு பகவான். குந்தி புத்திரனே கேட்டுக்கோ, யார் ஒருத்தர் பகுத்தறிவு இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட, யததக ரொம்ப முயற்சி எடுக்கிறவங்களா இருந்தாலும் கூட, பிரமாதீனி இந்திரியாணி, பிரமாதீனினா ரொம்ப பலமான, இந்திரியாணின்னா அவங்களுடைய புலன்கள், சென்சஸ். அந்த சென்சஸ் என்ன பண்ணுதான், மனசை பிரசபம் ஹரந்தி, ஃபோர்ஸ் பண்ணி அது இழுத்துறது, மனசு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ட்டு. அதாவது பகவான் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் நல்ல பகுத்தறிவு இருக்கிறவர், அவருக்கு ஓரளவுக்கு புரியுது, சரி ஆத்மா வேற உடல் வேறன்னு, அதுக்கான முயற்சிகளும் எடுக்கிறாரு யததக அப்படின்னு. அப்படிப்பட்டவராக இருந்தாலுமே நம்மளுடைய சென்சஸ் எவ்வளோ பலமானதுன்னா, இதையும் மிஞ்சி மனசையே இழுக்கக்கூடியது, மனசே நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சென்சஸ், புலன்கள் ரொம்ப ஸ்ட்ராங்னு பகவான் சொல்ல வர்றாரு. இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? 59வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு, ஆத்மாவை நீ ட்ரூவாக ரியலைஸ் பண்ணிட்ட அப்படின்னா சென்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, ஆத்மா வேற உடல் வேறன்னு புரிஞ்ச ஒரு பகுத்தறிவு படைச்சவனாக இருந்தால் கூட சென்சஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்னா மனசையே இழுத்துருன்றாரு. இப்போ என்னது, இப்போது அதாவது 59வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, ஆத்மா ட்ரூவாக ரியலைஸ் பண்ணிட்டா சென்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும்ன்றாரு. ஆனால் இப்போ 60வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, சென்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணாதான் ஆத்மாவே ரியலைஸ் பண்ண முடியுன்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ராமசாமி வீடு எங்கன்னா கிருஷ்ணசாமி வீடு பக்கத்தில், கிருஷ்ணசாமி வீடு எங்கன்னா ராமசாமி வீடு பக்கத்தில். அதனால் இப்போ புலன்கள் கண்ட்ரோல் பண்ணால் ஆத்ம தர்சனம் பார்த்தா தான் புலன்கள் கண்ட்ரோலுக்கு வரும்ன்றாரு. இப்போ எப்படி இதை நம்ம பார்க்கறது அப்படின்னா, அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஏன்னா இந்த சென்சஸும் நம்மளோட மனசும் நம்மளோட கண்ட்ரோலால் மட்டுமே அடங்கக்கூடியதில்லை. ஏன் ஆனால் இப்படி கண்ட்ரோலில் இல்லாமல் போகுது? ஏன்னா அது நம்மளோட தானே, நம்மளை சேர்ந்தது தானே. அதையே எதனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரஜோகுணம் அண்ட் தமோகுணம். அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், 3 விதமான குணங்கள் இருக்குன்னு, சத்வம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களுமே நிறைய ஃபேக்டர்ஸ்னால அது வேரி ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல்,
நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சயின்ஸே சொல்லுது, யூ ஆர் வாட் யூ ஈட். அதனால் என்ன சாப்பிட்றன்னு பார்த்து சாப்பிடு அப்படின்ட்டு சயின்ஸும் சொல்லுது இல்லையா? அதனால் இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இந்த 3 குணங்களும். அதில் சத்வகுணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இது 3மே எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் வேரி ஆகும். சத்வகுணம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாந்தமாக இருப்பாங்க, எதுக்கும் ரொம்ப பதறமாட்டாங்க, நல்ல ஃபோக்கஸ் இருக்கும், மெமரி இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா ரிஷிகள்லாம் இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அடுத்து ரஜோகுணம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சட்டுன்னு ரொம்ப கோவம் வந்துடும், ரொம்ப பதட்டப்படுவாங்க, ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது, அங்கங்கே ஓடுவாங்க, இந்த மாதிரிலாம். அடுத்து தமோகுணம் அவங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தமோகுணம் இருக்கிறவங்க ரொம்ப சோம்பலாக இருக்கும், எதை செய்யணுன்னாலும் இப்போவே செய்யணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கும், தூக்கமாக வரும், இந்த மாதிரி. இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த 3 குணங்கள்னால தான் சத்துவம் கம்மியாக இருந்து ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளோட சென்சஸும் நம்மளோட மனசும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வராமல் போகுது. இப்போ 59, 60வது ஸ்லோகம் 2 மூலமாக என்ன பார்க்குறோம்? ஆத்ம தர்ஷனம் வந்தால் தான் சென்சஸ் கண்ட்ரோலுக்கு வரும். 60ல் என்ன பார்க்குறோம்? சென்சஸை கண்ட்ரோல் பண்ணாதான் ஆத்ம தரிசனம் வரணும் பார்க்குறோம். இப்போ என்ன செய்கிறது நம்ம அப்படின்னா, கவலையே வேண்டாம், பகவான் அதுக்கு 61வது ஸ்லோகத்தில் நமக்கு பதில் சொல்கிறாரு. தொடர்ந்து கேட்போம். ஜெய் ஸ்ரீ.